பேரன்பு உள்ள பெரியோர்களே, தாய்மார்களே, இன்றைய தினம் பாளை சைவ சபையில் காலையிலிருந்து மாணிக்க வாசகர் குரு பூஜை இங்கே சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. காலையிலே நம்முடைய விக்கிரமசிங்கபுரத்தை சார்ந்த திரு அம்மையப்ப பிள்ளை ஐயா அவர்களுடைய குடும்பத்தினர் கட்டளைதாரராக இருந்து இங்கே அந்த குரு பூஜை வழிபாட்டினையும் திருவாசக முற்றோதல் நிகழ்ச்சியும் சிறப்பாக செய்திருந்தார்கள். திருவாளர் அம்மையப்ப பிள்ளை அவர்களை பற்றி கூற வேண்டும் என்று சொன்னால், அவர் சொந்த ஊர் பாளையங்கோட்டை. அங்கே ஆரி மில்லிலே மேனேஜராக பணிபுரிந்தவர்கள். பணிபுரிந்ததோடு மட்டுமல்லாமல் தொழிலை மட்டும் பார்த்துவிட்டு தன் குடும்பத்தை மட்டும் பார்க்காமல் விக்கிரமசிங்கபுரத்திலேயும் நெல்லை மாவட்டத்திலேயும் பல்வேறு பொதுநல அமைப்புகளில் தன்னை இணைத்து கொண்டு பணி செய்தவர்கள். சைவநெறி கழகம் என்று ஒன்றை ஆரம்பித்து அதன் வாயிலாக கிட்டத்தட்ட 25 வருடங்களுக்கு முன்னால் என்று நினைக்கிறேன், 30-35 வருஷம் கூட இருக்கும், விக்கிரமசிங்கபுரத்திலே 15 தினங்கள் சைவ சித்தாந்த பயிற்சி முகாமை நடத்தினார்கள். இலவசமாக இருந்து மேலும் பல்வேறு அமைப்புகளில் தன்னை இணைத்து கொண்ட பெரியவர்கள், அவர் குடும்பத்தை சார்ந்த அம்மையார் அவர்கள் மற்றும் குடும்பத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் இங்கே வருகையிருந்திருக்கிறார்கள். அவர்கள் கிட்டத்தட்ட தொண்டு தொட்டு இந்த சபையிலே மாணிக்கவாசகர் குரு பூஜையினை சிறப்பாக செய்து வருகிறார்கள். அவர்களுக்கு சபையின் சார்பிலே நன்றிதனை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக மாலை நிகழ்ச்சியாக இங்கே திருமுறை பன்னிசை ஒரு சிறப்பு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இங்கே தூத்துக்குடியை சார்ந்த கலை இளமணிகள் என்று அரசால் அங்கீகாரம் பெற்ற பாஸ்கர், செல்வன் பாஸ்கர், செல்வி மதிவதனி இருவரும் இங்கே திருமுறை பன்னிசை நிகழ்த்தியிருக்கிறார்கள். இவர்கள் சகோதர சகோதரி. அவருடைய தந்தையார் ஹரிஹர கிருஷ்ணன் ரெப்கோ வங்கியில் பணிபுரிகிறார்கள். அவருடைய அம்மா பேர் ஸ்ரீ செல்வி மாரியம்மாள் என்பதாகும். இவர்கள் இந்த இரு குழந்தைகளையும் நம்ம சைவ சமய கலாச்சாரத்தின்படி வளர்த்திருக்கிறார்கள். அதான் பெருமைக்குரிய விஷயம். 5ஆம் வகுப்பு கிட்டத்தட்ட 5வது வயதிலேயே இவர்களுக்கு இதையெல்லாம் சொல்லிக் கொடுத்து வந்திருக்கிறார்கள். முதல் தூத்துக்குடியிலே கந்தர்களி வெண்பாவினுடைய போட்டி ஒன்று நடைபெற்றது. இந்த கந்தர்களி வெண்பா பாடுறதுங்கிறது பாடாமல் பிடிக்கிற கொஞ்சம் சிரமமான விஷயம். சஷ்டி கவசத்தை படிச்சிடலாம், கந்தர்களி வெண்பா படிக்கிறது கொஞ்சம். ஆனால் அந்த போட்டியிலே கல்லூரி மாணவ மாணவிகளெல்லாம் கலந்து கொண்டாலும் கூட இவர்கள் இருவரும் அந்த போட்டியிலே கலந்து கொண்டு அதை பாராயணமாக படித்ததோடு ராகத்துடன் படித்து சிறப்பாக அன்றைக்கு அந்த சபையால் பாராட்டப்பட்டவர்கள், பரிசை பெற்றவர்கள். அதிலிருந்து அவர்கள் தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளை இங்கே திருநெல்வேலியில் கூட ஆணி பெருந்திருவிழாவிலே அவர்கள் இன்னிசை நடைபெற்றிருக்கிறது. தூத்துக்குடி, திருச்செந்தூர் கோவில் மற்றும் தமிழகத்தினுடைய பல்வேறு ஊர்களுக்கும் சென்றிருக்கிறார்கள். அதோடு மட்டுமல்லாமல் இவர்கள் இருவரும் தினசரி ஒரு திருக்குறள் என்ற தலைப்பிலே யூடியூப்பிலே அதனுடைய குறளை ராகத்தோடு படிப்பதோடு அதனுடைய விளக்கத்தையும் கூறி சிறப்பித்து வருகிறார்கள். இப்படிப்பட்ட வளருகின்ற இந்த குழந்தைகளுக்கு நாமும் பாராட்டை தெரிவிப்போம். அதோடு எல்லாமல்ல இறைவனுடைய திருவருட்கருணையாலே அவர்கள் எல்லா நலன்களும் பெற்று இனிது வாழ நாம் இறைவனை பிரார்த்தித்துக் கொள்வோம். இன்றைக்கு சைவ சபையின் சார்பிலே அவருடைய திருமுறை பன்னிசை நிகழ்ச்சி இப்பொழுது ஆரம்பமாக இருக்கின்றது. அனைவரும் இதில் கலந்து சிறப்பிக்குமாறு அன்புடன் வேண்டுகிறேன். நன்றி. பக்கவாத்தியம் சுருதி சரியாக இருக்கணும். சுருதி சரியாக இல்லைன்னா
பாடல்கள் சரியாக அமையாது. அந்த வகையிலே தச்சநல்லூரை சார்ந்த பாஸ்கர் இங்கே மிருதங்க வித்வானாகவும், நெல்லை சங்கரநாராயணன் அவர்கள் வயலின் வித்வானாகவும் இருந்து இந்த இன்னிசை நிகழ்ச்சிக்கு மெருகூட்ட இருக்கிறார்கள் என்பதனையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக வளரும் தலைமுறையாக அவர் குடும்பத்தை சார்ந்தவர் ஹரிஹர கிருஷ்ணன். அவர் தான் அவருடைய அப்பா. அவருடைய தம்பி பையன் ஹரிஹர பாகேஷ், இப்போ பேர் பூரா வடமொழி ஆகிப்போச்சு, ஹரிஹர பாகேஷ் அவர்கள், அவரும் இன்றைக்கு பாட இருக்கிறார். அவரும் சிறப்பாக எதிர்காலத்தை சிறந்து விளங்க வேண்டுமாக எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து இப்பொழுது நிகழ்ச்சி ஆரம்பமாக இருக்கிறது. நன்றி, வணக்கம். நால்வர் துதி மற்றும் திருஞான சம்பந்தர் அருளிய முதல் திருமுறை உண்ணாமுலை பண் நட்டப்பாடை ராகம் நாட்டை. திருச்சிற்றம்பலம். ஊழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் வன்தொண்ட பதம் போற்றி வாழி திருநாவலூர் வன்தொண்ட பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊர திருத்தாள் போற்றி ஊழிமலி திருவாத ஊர திருத்தாள் போற்றி
மலையுடையாய் தோளுடையாய் திருஞான சம்பந்தர் அருளிய முதல் திருமுறை. பண் பழந்தக்க ராகம். ராகம் சுத்த சாவேரி. மறையுடையாய் தோளுடையாய் வார்சடை மேல் வளரும். மறையுடையாய் தோளுடையாய் வார்சடை மேல் வளரும். விரையுடையாய் பிஞ்சகனே என்றுனை பேசி நல்லார். விரையுடையாய் பிஞ்சகனே என்றுனை பேசி நல்லார். குறையுடையாய் குற்றம் மோராய். குறையுடையாய் குற்றம் மோராய் கொள்கையினால் உயர்ந்த. குறையுடையாய் குற்றம் மோராய் கொள்கையினால் உயர்ந்த. நிறையுடையாய் இடர்கலையாய் நெடுங்கலர் மேயவனே. நிறையுடையாய் இடர்கலையாய் நெடுங்கலர் மேயவனே. வல்லவார் வல்லவார் சடையா மேய நெடுங்கலத்தை. வல்லவார் சடையா மேய நெடுங்கலத்தை. சேடர் வாழும் மாமருகின் சிறப்புற கோணலத்தால். சேடர் வாழும் மாமருகின் சிறப்புற கோணலத்தால். நாடவல்ல பணுவல் மாலை. நாடவல்ல பணுவல் மாலை ஞான சம்பந்தன் சொன்ன. நாடவல்ல பணுவல் மாலை ஞான சம்பந்தன் சொன்ன. பாடல் பத்து பாடவல்லார் பாவம் மறையுமே. பாடல் பத்து பாடவல்லார் பாவம் மறையுமே. மடையில் வாழை திருஞான சம்பந்தர் அருளிய முதல் திருமுறை. பண் தக்க ராகம். ராகம் காம்போஜி. மடையில் வாழை பாயமாதரார். மடையில் வாழை பாயமாதரார். மடையில் வாழை பாயமாதரார். மடையில் வாழை பாயமாதரார். உறையும் பொய்கை போல காவுலார். உடையும் பொய்கை போல காவுலார். சதையும் சீதையும் சாம்பல் பூட்டும் சடையும் பீரையும் சாம்பல் பூட்டும் சடையும் பீரையும் சாம்பல் பூட்டும் சடையும் பீரையும் சாம்பல் பூட்டும் உடையும் கொண்ட உருவமென் சடையும் பீரையும் சாம்பல் போற்றும் உடையும் கொண்ட உருவமென்
கூற்றாயினவாறு திருநாவுக்கரசர் அருளிய 4ஆம் திருமுறை. பண் கொல்லி, ராகம் நவரோஜ். கூற்றாயினவாறு விலகலி கூற்றாயினவாறு விலகலி கொடுமை பல செய்தன நானறியே கூற்றாயினவாறு விலகலி கொடுமை பல செய்தன நானறியே கொடுமை பல செய்தன
தொட்டாப்பிரை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய 7ஆம் திருமுறை. பண் இந்தளம். ராகம் மாயமாளவ கௌளை. பித்தா பிறை சூடி பெருமானே அருளால், பித்தா பிறை சூடி பெருமானே அருளால், பித்தா பிறை சூடி பெருமானே அருளால், எத்தார் மனவாதே நினைக்கின்றேன் மனத்துன்னை, எத்தார் மதவாதே நினைக்கின்றேன் மனத்துன்னை, வைத்தாய் பெண்ணை தென்பார் தென்னை நல்லூர் அருட்டுரையில், வைத்தாய் பெண்ணை தென்பார் தென்னை நல்லூர் அருட்டுரையில், அத்தார் உனக்காலாய் இனி அல்லேன் எனலாமே, அத்தார் உனக்காலாய் இனி அல்லேன் எனலாமே, ஆரூர் புனலீதி கள்ளி திரை கையார், ஆரூர் புனலீதி கரை கள்ளி திரை கையார், ஆரூர் புனலீதி கரை கள்ளி திரை கையார், பாரூர் புகழெய்தி திகழ் பன்மாமணி உண்டி, பாரூர் புகழெய்தி திகழ் பன்மாமணி உண்டி, தீரு பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லோர் அருட்டுதையோ, தீரு பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லோர் அருட்டுதையோ, ஆரூரன பெருமாள் அல்லே நெனலாமே, ஆரூரன பெருமாள் அல்லே நெனலாமே, வானநாடரும். மாணிக்கவாசகர் அருளிய 8ஆம் திருமுறை. ராகம் மோகனம். வானநாடரும் அறியுநாதனே வான நாடரும் அறியுநாதனே வானநாடரும் அறியுநாதனே மறையில் ஏறும் தொடரும் நாதனே மறையில் ஏறுமுன் தொடரும் நாதனீ வான நாடரும் அறியுநாதனீ மறையில் ஏறும் தொடரும் நாதனீ ஏனை நாடரும் தெரிयो நாதனே
நாடரும் தெரியோநாதனி என்னை இன்னிதாய் ஆண்டு கொண்டவா என்னை இன்னிதா ஆண்டு கொண்டவா என்னை இன்னிதாய் ஆண்டு கொண்டவா ஊனை நாடகம் ஆட்டுவித்தவா ஊனை நாடகம் ஆட்டுவித்தவா ஊனை நாடகம் ஆட்டுவித்தவா உருகி நான் உன்னை பருக வைத்தவா ஊனை நாடகம் ஆட்டுவித்தவா உருகி நான் உன்னை பருக வைத்தவா ஞான நாடகம் ஆட்டுவித்தவா நெய்ய வையகத்து உடைய இசை ஞான நாடகம் ஆட்டுவித்தவா நெய்ய வையகத்து உடைய இசை வான நாடரும் அரியோநாதனே மறையில் ஏறுமும் தொடருநாதனே ஏனை நாடரும் தெரியோநாதனே என்னை இன்னிதாய் அறியுநாதனே ஊனை நாடகம் ஆட்டுவித்தவா உருகி நான் உன்னை பருக வைத்தவா ஞான நாடகம் ஆட்டுவித்தவா நெய்ய வையகத்து உடைய இசை மாதர் மடப்பிடியும் திருஞான சம்பந்தர் அருளிய முதல் திருமுறை பண் யாழ்மூரி ராகம் அடானா. மாதர் மட பிடியும் மாதர் மட பிடியும் மாதர் மட பிடியும்
திருநாவுக்கரசர் அருளிய 4ஆம் திருமுறை. பண் குறிஞ்சி. முத்து வீதானம் முத்து வீதானம் முத்து வீதானம் முத்து வீதானம் மணி பொற்பவ முத்து வீதானம் மணி பொற்பவ முத்து வீதானம் மணி பொற்பவ பொன்னார் மேனியனே. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய 7ஆம் திருமுறை. பண் நட்டராகம். ராகம் பந்துவராளி. அன்னே உன்னையல்லா நினைக்கேனே
உன்னையல்லால் அன்னே உன்னையல்லால் இனி யாரை நினைக்கேனே உன்னையல்லால் இனி யாரை நினைக்கேனே அன்னே அன்னே உன்னையல்லால் இனி யாரை நினைக்கேனே இனி யாரை நினைக்கேனே யாரை நினைக்கேனே பொன்னார் மேனியனே ஏ பொன்னார் மேனியனே ஏ பொன்னார் மேனியனே பொன்னார் மேனியனே புலித்தோலை அரை கசைத்து பொன்னார் மேனியனே புலித்தோலை அரை கசைத்து
சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய 7ஆம் திருமுறை. ராகம் சங்கராபரணம். மற்று பற்றன கின்றி நின்றிரு மேமணம் பாவித்தேன். மற்று பற்றன கின்றி நின்றிரு பாதமே மணம் பாவித்தேன். திருப்பாதமே மணம் பாவித்தேன். திருப்பாதமே மணம் பாவித்தேன். பேதரும் மாணிக்கவாசகர் அருளிய 8ஆம் திருமுறை. ராகம் மோகனம். அம்மையே அப்பா ஒப்பில்லாமணியே. அம்மையே அப்பா ஒப்பில்லாமணியே. அம்மையே அப்பா ஒப்பில்லாமணியே. அம்மையே அப்பா சிவமே
நிறைகழல் அரவம் திருஞான சம்பந்தர் அருளிய 3ஆம் திருமுறை. பண் புறநீர்மை. ராகம் பூபாலம். நிறை களலரவம் சிலம்பொலியலம்பும் நிறை களலரவம் சிலம்பொலியலம்பும் விமலர் நீர் திருமேனி நிறை களலரவம் சிலம்பொலியலம்பும் விமலர் நீர் திருமேனி வரைகிளை மகளோ வரைகிளை மகளோ ஆகமா புணர்ந்த வரைகிளை மகளோ ஆகமா புணர்ந்த வடிவினர் கொடிய விஜய வடிவினர் கொடிய விஜய இடரினும் தளரினும் திருஞான சம்பந்தர் அருளிய 3ஆம் திருமுறை. பண் காந்தார பஞ்சமம். ராகம் கேதாரகோலை. இடரினும் தளரினும் எனதுரு நோய் இடரினும் தளரினும் எனதுரு நோய் தொடரினும் உனக்கள் தொழுதெழுமே இடரினும் தளரினும் எனதுரு நோய் தொடரினும் உனக்கள் தொழுதெழுமே கடல் தனில் அமுதொடு கடல் தனில் அமுதொடு கலந்த கடல் தனில் அமுதொடு கலந்த மிடரினில் அடக்கிய வேரியனே கடல் தனில் அமுதொடு கலந்த மிடரினில் அடக்கிய வேரியனே ஓயமை ஆளுமாறு ஈவதொன்றெமக்கில்லையே இதுவோ எமை ஆளுமாறு ஈவதொன்றெமக்கில்லையே அதுவோ உணரின் அருள் ஆவடு துறை அரணே அதுவோ உணரின் அருள் ஆவடு துறை அரணே நனவினும் கனவினும் நம்பாவும் நனவினும் கனவினும் நம்பாவும் மனவினும் வழிபட மறவேணம்மாய் நனவினும் கனவினும் நம்பாவும் மனவினும் வழிபட மறவே அம்மாய் உடல் விரி நறுங்கொன்றை உடல் விரி நறுங்கொன்றை போத புடல் விரி நறுங்கொன்றை
கையவனே புனல் விழி அனல் கொள்கு கையவனே இதுவோ எமை ஆளுமாறு ஈவதுண்டெமக்கில்லையே இதுவோ எமை ஆளுமாறு ஈவதுண்டெமக்கில்லையே அதுவோ உனதின் அருள் ஆவடு துறையாரனே அதுவோ உனதின் அருள் ஆவடு துறையாரனே அலை புனலாவடு துறையமன இலை நுனை வேற்படையும் இறையே அலை புனலாவடு துறையமன இலை நுனை வேற்படையும் இறையே நலமிகு ஞான சம்பந்த சொன்ன உரையார் தமிழ் மாலை வல்லார் நலமிகு ஞான சம்பந்த சொன்ன இலையுடையார் தமிழ் மாலை வல்லார் இணையாய் ஆயின நீங்கி போய் விண்ணவர் வியனுலகம் இணையாய் நீங்கி போய் விண்ணவர் வியனுலகம் இலையாக முன்னேறுவார் இளமிசை நிலை இலரே இணையாக முன்னேறுவர் இளமிசை நிலை இலரே திருநாவுக்கரசர் அருளிய காண்டலே கருத்தாய் ராகம் மாயமாளவ கவுளை. காண்டலே கருத்தாய் நினைந்திருந்தேன் மனம் புகுந்தாய் காண்டலே கருத்தாய் நினைந்திருந்தேன் மனம் புகுந்தாய் கழலடி காண்டலே கருத்தாய் நினைந்திருந்தேன் மனம் புகுந்தாய் கழலடி காண்டலே கருத்தாய் நினைந்திருந்தேன் மனம் புகுந்தாய் கழலடி பூண்டு கொண்டொழிந்தேன்
கைப்போது மலர் தூவி. திருநாவுக்கரசர் அருளிய 4ஆம் திருமுறை. பண் காந்தாரம். ராகம் நவரோஜ். கைப்போது மலர் தூவி காதலித்து வானோர்கள் கொடுத்தானே புலவரே சிலையாக கூரம் கொடுத்தானே புலவரே சிலையாக கூரம் கொடுத்தானே புறமெறிய சுனை மல் கைலாயம் எடுத்தானே புறமெறிய சுனை மல் கைலாயம் எடுத்தானே தடுத்தானே என் மனசே கைலாயம் எடுத்தானே தடுத்தானே என் மனசே வைத்தேனே கைலாயம் எடுத்தானே தடுத்தானே என் மனசே வைத்தேனே மருந்தவை மந்திரம். திருஞான சம்பந்தர் அருளிய 3ஆம் திருமுறை. பண் சாதாரி. ராகம் பந்துவராளி. மருந்தவை மந்திரம் அருமை நன்னெறியவை மற்றும் எல்லாம் மருந்தவை மந்திரம் அருமை நன்னெறியவை மற்றும் எல்லாம் அருந்துயர் கெடும் அவர் நாமமே சிந்தை செய் நெஞ்சமே அருந்துயர் கெடும் அவர் நாமமே சிந்தை செய் நெஞ்சமே 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 பொருந்து தன் புறவினில் பொன்றை பொன் பொறி தர குன்று பைவோ
ஐம்பூ செருந்தி செம்பொன்மலர் திருநெல்வேலி ஊரை செல்வத்தாமே செருந்தி செம்பொன்மலர் திருநெல்வேலி ஊரை செல்வத்தாமே 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 பெருந்தன் மாமலர் இசை அயனவன் அலையவர் தேனு கல்வி பெருந்தன் மாமலர் இசை அயனவன் அலையவர் தேனு கல்வி திருந்து மாமறையவர் திருநெல்வேலி உரை செல்வ தம்மை திருந்து மாமறையவர் திருநெல்வேலி உரை செல்வ தம்மை பொருந்து நீண்டடமல் புகழியும் ஞான சம்பந்தன் சொன்ன பொருந்து நீண்டடமல் புகழியும் ஞான சம்பந்தன் சொன்ன அருந்தமிழ் மாலைகள் பாடியாட கெடும் அருவினையே அருந்தமிழ் மாலைகள் பாடியாட கெடும் அருவினையே மீளா அடிமை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய 7ஆம் திருமுறை பண் செஞ்சுருட்டி ராகம் மத்தியமாவதி. பத்தராய் பணிவார்கள் எல்லார்க்கும் அடியே பத்தராய் பணிவார்கள் எல்லார்க்கும் அடியே பரமனையே பாடுவார் அடியார்க்கும் அடியே பரமனையே பாடுவார் அடியார்க்கும் அடியே சித்தத்தை சிவன் பாலே வைத்தார்க்கும் அடியே சித்தத்தை சிவன் பாலே வைத்தார்க்கும் அடியே சித்தத்தை சிவன் பாலே வைத்தார்க்கும் அடியே திரு ஆரூர் பிறந்தார்கள் எல்லார்க்கும் அடியே முப்போதும் திருமேனி தீண்டுவார்க்கு அடியே முழு நீரு பூசிய முனிவர்க்கும் அடியே அப்பாலும் அடி சார்ந்தார் அடியார்க்கும் அடியே ஆரூரில் அம்மானுக்காளே ஆரூரில் அம்மானுக்காளே அம்மானுக்காளே மீளா அடிமை உமக்கே ஆளாய் மீளா அடிமை உமக்கே மீளா அடிமை உமக்கே சித்தரை
அண்டத்து என்போரும் கண்கலைகள் பலவாகி ஆரூர் திருமூலட்டாளத்தே அடிப்பேராரூரன் ஆரூர் திருமூலட்டாளத்தே அடிப்பேராரூரன் ஆரூரறிய என் கண் கொண்டே நீரே பழிபற்றி ஆரூரறிய என் கண் கொண்டே நீரே பழிபற்றி ஆரூர் முலையால் பாகம் கொண்டு வாழ்ந்து போதீரே ஆரூர் முலையால் பாகம் கொண்டு வாழ்ந்து போதீரே வாழ்ந்து போதீரே வாழ்ந்து போதீரே வாழ்ந்து போதீரே. ஆதியும் அந்தமும் மாணிக்கவாசகர் அருளிய 8ஆம் திருமுறை. ராகம் காப்பி. ஆதியும் அந்தமும் எல்லாரும் பெரும் ஆதியும் அந்தமும் எல்லாரும் பெரும் சோதியையாம் பாட கேட்டையும் வாழ்த்தடங்கள் ஆதியும் அந்தமும் எல்லாரும் பெரும் சோதியையாம் பாட கேட்டையும் வாழ்த்தடங்கள் ஆதே வளருதியோ ஆதே வளருதியோ வன்செவியோடின் சேவிதான் மாதே வளருதியோ வன்செவியோடின் சேவிதான் மாதே வளருதியோ வன்செவியோடின் சேவிதான் மாதே வளருதியோ வன்செவியோடின் சேவிதான் மாதேவன் வார்த்தழல்கள் வாழ்த்திய வாழ்நொழி போய் மாதேவன் வார்த்தழல்கள் வாழ்த்திய வாழ்நொழி போய் நீதிவாய் கேட்டதுமே வெறுமே மறந்து நீதிவாய் கேட்டதுமே வெறுமே மறந்து போதாதமரின் நின்றும் புரண்டேங்க நீதிவாய் கேட்டலுமே வெறுமே மறந்து போதாதமரின் நின்றும் புரண்டிங்கன் ஏதேனுமாகார் இதந்தால் என்னே என்றே ஆகார் இதந்தால் என்னே என்றே ஆகார் இதந்தால் என்னே என்னே ஆகார் இதந்தால் என்னே என்னே இதேயம் தோழி பரிசேலோரன் பாவாய் இதேயம் தோழி பரிசேலோரன் இதேயம் தோழி பரிசேலோரன் பாவாய் இதேயம் தோழி பரிசேலோரன் முன்னிக் கடலை சுருக்கி. மாணிக்கவாசகர் அருளிய 8ஆம் திருமுறை. ராகம் அமிர்தவர்ஷினி. முன்னி கடலை சுருக்கி முன்னி கடலை சுருக்கி எழுந்துடையார் முன்னே கடலை சுருக்கி எழுந்துடையார் வெம்மை காலுடையாரிட்டிடையே முன்னே கடலை சுருக்கி எழுந்து
கண்கள் இரண்டும் மாணிக்கவாசகர் அருளிய 8ஆம் திருமுறை. ராகம் மோகனம். கண்கள் இரண்டும் அவன் கடல் கண்டு கலிப்பன ஆகாதே. கண்கள் இரண்டும் அவன் கடல் கண்டு கலிப்பன ஆகாதே. காரிகையார்கள் தம் வாழ்வில் வாழ்வு கடைபடும் ஆகாதே. காரிகையார்கள் தம் வாழ்வில் வாழ்வு கடைபடும் ஆகாதே. மண்களில் வந்து பிறந்திடுமாறு மறந்திடும் ஆகாதே. மண்களில் வந்து பிறந்திடுமாறு மறந்திடும் ஆகாதே. மாலறியாமல பாதம் இரண்டும் வணங்குதும் ஆகாதே. மாலறியாமல பாதம் இரண்டும் வணங்குதும் ஆகாதே. பண்களி கூத்தரு பாடலோடாட பயின்றிடும் ஆகாதே. பண்களி கூத்தரு பாடலோடாட பயின்றிடும் ஆகாதே. பாடிய நாடுடை யார் படையாசிகள் பாடுதும் ஆகாதே. பாடின நாடுடை யார் படையாசிகள் பாடுதும் ஆகாதே. பண்களி கூர்வதோர் வேதகம் வந்து வெளிப்படும் ஆகாதே. விண்களி கூர்வதோர் வேதகம் வந்து வெளிப்படும் ஆகாதே. மீன்வலை வீசிய காணவன் வந்து வெளிப்படும் ஆயிரிலே. மீன்வலை வீசிய காணவன் வந்து வெளிப்படும் ஆயிரிலே. மண்ணுகத்தில்லை திருப்பல்லாண்டு. 9ஆம் திருமுறை. ராகம் ஆகிரி. மண்ணுகத்தில்லை வளர்கணம் பக்தர்கள். மண்ணுகத்தில்லை வளர்கணம் பக்தர்கள். வஞ்சகர் போயகள மண்ணுகத்தில்லை வளர்கணம் பக்தர்கள். வஞ்சகர் போயகள பொன்னிசை மண்டபத்து உள்ளே புகுந்து. பொன்னிசை மண்டபத்து உள்ளே புகுந்து. புகனியெல்லாம் விளங்க
திருவாய் பவளமே திருவுடம்பு அதனில் பவளமே மகுடம் பவளமே திருவாய் பவளமே திருவுடம்பு அதனில் பவளமே பதம் பவளமே திருவாய் பவளமே திருவுடம்பு அதனில் பவளமே மகுடம் பவளமே திருவாய் பவளமே திருவுடம்பு அதனில் தவளமே கலபம் தவளமே பூரினோ தவளமே திருவுடமானவம் தவளமே கலவம் தவளமே பூரினோ தவளமே மூடுவெல்லாடவம் துவளுமே கலையும் துகிலுமே ஒரு பாதுவலுமே கலையும் துகிலுமே ஒரு பால் துடியிடையிடமது பொருட்டே துவலுமே கலையும் துகிலுமே ஒரு பால் துடியிடையிடமது பொருட்டே அவளுமே ஆகி அவரிடங்களந்தை அநீதிகள் ஆதிதே தரமே அவளுமே ஆகி அவரிடங்களந்தை அநீதிகள் ஆதிதே தரமே அநீதிகள் ஆதிதே தரமே அநீதிகள் ஆதிதே தரமே முத்தை தருபத்தி திருநகை அத்தி கிரை சத்தி சரவண முத்தி கொருவித்து குருபரையன போதும் முத்தை தருபத்தி திருநகை அத்தி கிரை சத்தி சரவண முத்தி கொருவித்து குருபரையன போதும் முக்கட்பரமர்க்கச் சுருதி முற்பட்டதை கட்டி திருவரும் முப்பத்து முகர்க்கத் தமரரும் அடி பேண முக்கட்பரமர்க்கச் சுருதி முற்பட்டதை கட்டி திருவரும் முப்பத்து முகர்க்கத் தமரரும் அடி பேண பத்து தலைவத்து கணைதொடு ஒற்றை கிரிமத்தை பொருதொரு பட்ட பகல் வட்ட திகிரியில் இரவாக பத்து தலைவத்த கணைதொடு ஒற்றை கிரிமத்தை பொருதொரு பட்ட பகல் வட்ட திகிரியில் இரவாக பத்தர் கிரதத்தை கடவிய வச்சை புயல் வெச்ச ரகுபொருள் வச்சத்தொடு ரட்சி தருவதும் ஒரு நாளே பத்தர் கிரதத்தை கடவிய வச்சை புயல் வெச்ச ரகுபொருள் வச்சத்தொடு ரட்சி தருவதும் ஒரு நாளே தித்தித்தய ஒத்த பரிபுர நித்தம் பதம் வைத்து பைரவிரி கொத்தனடிக்க கழுவாட தித்தித்தய ஒத்த பரிபுர நித்தம் பதம் வைத்து பைரவிரி கொத்தனடிக்க
வளாது பெய்க மலி வளம் சுரக்க மன்னன் வான்முகில் வளாது பெய்க மலி வளம் சுரக்க மன்னன் போன்முறை அரசு செய்க குறைவில்லாதுயிர்கள் வாழ்க போன்முறை அரசு செய்க குறைவில்லாதுயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் தேவி மல்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் தேவி மல்க மேன்மைக்குள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைக்குள் செய்வ நீதி விளங்குக திருச்சிற்றம்பலம். கடந்த 2 மணி நேரமாக இங்கே திருமுறை பன்னிசையை கலை இளமணிகள் செல்வன் பாஸ்கர், செல்வி மதிவதினி, பாகேஷ் அவர்களுடன் நம்முடைய சங்கர் நாராயணன் பாஸ்கர் அவர்களும் இணைந்து இங்கே சிறப்பு செய்திருக்கிறார்கள். அவர்களை பற்றி நான் ஆரம்பத்திலேயே சில குறிப்புகளை கூறினேன். அப்பொழுது வராத சில அன்பர்களுக்காக மீண்டும் கூறலாம் என கருதுகிறேன். 10ஆம் வகுப்பும் 8ஆம் வகுப்பும் படிக்கின்ற மாணவ மாணவிகள், தூத்துக்குடியை சார்ந்தவர்கள். இந்த இளம் வயதிலேயே அவருடைய பெற்றோர்கள் சைவ சமய கலாச்சாரத்தின்படி இங்கே வளர்த்திருக்கிறார்கள். பல்வேறு போட்டிகளிலே அவர்கள் கலந்து கொண்டு வெற்றி பெற்றிருக்கிறார்கள். தூத்துக்குடியில் நான் ஆரம்பத்திலே கூறியது போல, தூத்துக்குடியில் கல்லூரி அளவிலே, அதாவது மாணவ மாணவிகளுக்கு கல்லூரி வரை இருக்கின்ற மாணவ மாணவிகள் கலந்து கொள்ளலாம். கந்தர்களி வெண்பாவை பற்றி பேச வேண்டும், அதாவது உரைநடையாக கூட சொல்லலாம் என்று ஒரு போட்டி இருந்தது. அதிலே இவர்கள் இருவரும் கலந்து கொண்டு அழகாக பாடி, ராகத்துடன் பாடி அவர்கள் முதல் பரிசினை பெற்றார்கள். தொடர்ந்து அவர்கள் யூடியூப்பிலே தினசரி ஒரு திருக்குறள் என்று அவர்கள் ஒவ்வொரு குறளையும் ராகத்தோடு பாடி அதற்கான விளக்கத்தையும் கூறி வருகிறார்கள். தூத்துக்குடி, திருநெல்வேலி, திருச்செந்தூர் போன்ற கோயில்களிலெல்லாம் பாடியிருக்கிறார்கள். அவர்கள் மென்மேலும் சிறந்து விளங்க வேண்டும் என்று இப்பொழுது பொன்னாடை அணிவிக்க வருகிறார் நம்முடைய சைவ சித்தாந்த பேராசிரியர் முருகலிங்கம் ஐயா அவர்கள். ஒரு சில வார்த்தைகள் வாழ்த்துரை வழங்கி பொன்னாடை அணிவிப்பார்கள். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. மெய்யன்பர்களே, ஒரு காலத்தில் நம்முடைய திருமுறைகளை பள்ளிக்கூட பாடத்திட்டத்திலேயே வைத்திருந்ததுனால பல அருமையான பாடல்களை எல்லாம் இள வயதிலேயே நாம் மனப்பாடம் செய்து பாடக்கூடிய பாக்கியம் பெற்றோம். கால மாற்றங்கள், அதனால் இப்பொழுது சைவ குடும்பங்களில் கூட திருமுறைகள் சிறு குழந்தைகள் படிக்கிறார்களா என்பது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கிறது. ஏனென்றால் இப்பொழுது பள்ளிக்கூட பாட சுமைகள் அதிகமாகிவிட்டன. ஆனால் அப்படி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் கலை இளமணிகள் ரொம்ப ரொம்ப அருமையாக
பாடினார்கள். செல்வன் பாஸ்கர் அவர்கள், செல்வி மதிவதனி அவர்கள், கூட ஒத்துழைத்த சங்கரநாராயணன் அவர்கள், பாஸ்கர் அவர்கள், தம்பி பேர் மட்டும் எனக்கு தெரியல, மாகேஷ். ஆமாம், அதனால் நல்ல ரொம்ப 3 பேர் நல்ல எல்லோரும் மிக சிறப்பாக நம்மளை நான் ஒரு 6:30 மணிக்கு தான் வர முடிஞ்சது. ஏன்னா பாளை சிவாலயத்தில் அங்கே பூஜை முடிச்சுட்டு வர்றதுனால கொஞ்சம் தாமதம். ஆனாலும் வந்த பிறகு ரொம்ப அருமையாக பாடினார்கள். அவர்களுடைய பெற்றோர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய சைவ சபை இதை ஒரு சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். சைவ சபையினுடைய நிர்வாகத்தினர் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அவர்கள் பல போட்டிகளில் கலந்து கொண்டு பரிசு பெற்றுள்ளார்கள் என்பதை சொன்னார்கள். மிகுந்த மகிழ்ச்சி. ஏனென்றால் சிறு குழந்தைகளுக்கு இது போன்ற பரிசுகள் என்பது மேலும் ஒரு ஆர்வத்தை தரும். அதனால் பரிசு பெறும்போது உங்களுடைய மனநிலை எப்படி இருந்தது? பரிசு பெறும்போது என்ன நினைத்தீர்கள்? பல பரிசு வாங்கியிருக்கீங்கள்ல, என்ன நினச்சிங்க பாஸ்கர்? மகிழ்ச்சியாக இருந்ததா? இன்னும் செய்யணும்னு ஆசை வந்ததா? ரொம்ப 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 சந்தோஷம். தக்கபடி அவர்கள் சிறப்பாக பயின்று இருக்கிறார்கள். எனக்கு கூட ஒரு சின்ன அபிப்பிராயம், அவர்கள் பாடல்களை பாடும் பொழுது ஒரு நிமிடம் அது எந்த இடத்துல யார் நம்ம என்ன சிறப்பு அப்படின்னு அந்த இடரினும் தளரினும் அப்படின்னா அது எந்த இடத்துல என்ன சூழ்நிலை, அது ஒரு நிமிடம் அப்படி என்ன செய்யலாமா? உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் அந்த அந்த ஒரு பாடல் நீங்கள் இசைக்கும் பொழுது அது யார் பண்ணது, எந்த இடத்துல பாடினது அப்படிங்கிறத ஒரு நிமிடம் அது சொன்னால் பலருக்கும் அந்த திருமுறைகள் எந்தெந்த திருமுறை எந்தெந்த தலத்தில் தோன்றியது, அதனுடைய சம்பவம் என்ன. இப்போ தோடுடைய செவியன் என்றால் அது சீர்காழுடைய குளத்தங்கரை என்று சொல்லுகிறோம். இதுவோ எமை ஆளுமாறு ஈவதமக்கு ஒன்று இல்லையேல் அது ஓமது இன்னருள். அப்போ அங்கேயே ஆவுடுதுறை என்பது வருகிறது. இது போன்ற முடிந்தால் ஒரு சஜஷன் தான். முடிந்தால் அல்லது அதை வேறு யாரும் கூட செய்யலாம். பெற்றோர்கள் கூட அவங்க தான் செய்யணுன்னு கட்டாயம் இல்லை. ஒரு நிமிடம் பெற்றோர்கள் இல்லை, நீங்கள் கூட தாத்தாவா தாத்தா கூட செய்யலாமே, ஒன்றும் தப்பு இல்லை. அது அப்படியே அந்த சென்றடையும் போதே அந்த தலத்தினுடைய நிகழ்வுகளையும் நம்ம அப்படியே மக்களுக்கு எடுத்து சொன்னால் ரொம்ப நல்லாயிருக்கும். திருமுறை பாடுவது என்பது அவ்வளவு எளிதாக அந்த வாய்ப்பு இறைவனால் தரப்படாது. பல்வேறு ஜென்மங்களில் நம்ம செய்த புண்ணியங்களின் பயனாகத்தான் திருமுறை இந்த வாயில் எல்லா நாட்களையும் திருமுறை ஒலித்து விடாது. அது சில நாக்குக்குத்தான் அந்த பேர் உண்டு. அந்த நாக்குக்குரியவர்களாக இவர்கள் இருக்கிறார்கள் என்பது பெருத்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. இவர்களை பற்றி இப்பொழுது தான் நான் அறிந்து கொண்டேன். அதனால் கூடிய விரைவில் நான் செல்லும் இடங்கள், வகுப்பு நடத்துகிற இடத்துல, நாகர்கோயிலில், தூத்துக்குடியிலேயே உங்களை அதிகமாக நான் பயன்படுத்தி கொள்வேன். நீங்கள் எனக்கு கொஞ்சம் அப்பப்போ நேரம் தர வேண்டும் என்று கேட்டு உங்களை வாழ்த்தி, 2 பேரும் கலைஞர் ரொம்ப அருமையாக, ஏன்னா நீங்கள் தான் அவங்களுக்கு சப்போர்ட்டு. ஏன்னா இவங்க 2 பேருடைய இது ஒத்துழைப்பு மிக முக்கியம். அதையும் நினச்சிதார்கள். அன்பு தம்பி, அடுத்த முறை அழைப்புதழில் ஓம் பேர் வரணும், அது நான் போடுவேன். நீயும் உன்னையும் இந்த உலகம் அறிந்து கொள்ளும். அதற்குரிய வாய்ப்புகள் உன்னை தேடி வரும். உங்களுக்கு இன்னும் நிறைய வாய்ப்புகள் இறைவன் தந்து கொண்டிருப்பான். இறைவனை வேண்டி வாழ்த்தி சபைக்கு நன்றி கூறி மகிழ்கிறேன். செல்வன் பாஸ்கர் அவர்களுக்கு பேராசிரியர் பொன்னாடை அணிவித்து சிறப்பிப்பார்கள். செல்வி
செல்வி மதிவதனிக்கு சபையினுடைய அமைச்சர் திருமதி முத்துவேல் வெளி அவர்கள் பொன்னாடை அணிவித்து சிறப்பிப்பார்கள். ஹரிஹர பாகேஷ் அவர்களுக்கு நம்முடைய பொருளாளர் வள்ளிநாயகம் அவர்கள் பொன்னாடை அணிவித்து சிறப்பிப்பார்கள். அந்த தம்பிக்கு அது மாதிரி வயலினை சிறப்பாக இங்கே வாசித்து மெருகூட்டிய நெல்லை சங்கரநாராயணன் அவர்களுக்கு நம்முடைய ரமணகிரி ஐயா அவர்கள் சாரதா கல்லூரியினுடைய மேலாளர் இப்பொழுது பொன்னாடை அணிவித்து சிறப்பிப்பார்கள். பக்கவாத்தியங்களில் ஒன்றான மிருதங்கத்தை சிறப்பாக இங்கே வாசித்த தச்சநல்லூரை சார்ந்த பாஸ்கர் அவர்களுக்கு நம்முடைய சபையினுடைய செயற்குழு உறுப்பினர் சதாசிவமணி அவர்கள் பொன்னாடை அணிவித்து சிறப்பிப்பார்கள். இங்கே வருகையிருந்து சிறப்பித்த அத்தனை பேர்களுக்கும் சபையின் சார்பிலே நன்றிதனை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த சபையிலே பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. சபையின் சார்பிலும் சரி, சபையோட கருத்தோடு ஒத்திருக்கின்ற பல்வேறு சபைகளின் சார்பாகவும் நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கெல்லாம் நீங்கள் வருகை தர வேண்டும் என அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் நீங்கள் நிறைய பேர் வந்தால் தான் எங்களுக்கு இன்னும் நிகழ்ச்சிகளை சிறப்பாக நடத்த வேண்டும் என்ற எண்ணம் உண்டு. இன்றைக்கி கூட்டம் கொஞ்சம் குறைவாக இருந்தால் கூட, ஏன்னா காலையில் இருந்து அந்த திருவாசகம் முற்றுவதில் 5 மணி வரை ஆகிவிட்டது. அதற்கு பின்னால் 1 மணியோட வழக்கமாக முடிந்துவிடும். அதனால் 5 மணி ஆனாலும் அவங்க போயிட்டு திரும்ப வர முடியவில்லை. இருப்பினும் இருக்குது. கூட்டம் குறைவாக இருந்தாலும் நம்முடைய கதிர் டிவி ஐயா அவர்கள், முத்தமிழ் அவர்கள் இங்கே வருகை இருந்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த நிகழ்ச்சியை உலகம் முழுவதும் எடுத்துக்கொண்டு சென்று விடுவார். அவருக்கும் நன்றிதனை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கலைஞர்களுக்கு 5 பேர்கள் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள். அத்தனை பேருக்கும் சபையின் சார்பிலே நன்றிதனை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்களுக்கு ஊக்கம் தருகின்ற பெற்றோர்களுக்கும் நான் நன்றிதனை, ஏன்னா அது ரொம்ப முக்கியம். இன்றைக்கி பிள்ளைகளை வளர்க்குறதுங்கிறது ஒரு சூழல் எப்படி இருக்குன்னு தெரியும் இன்றைக்கி இருக்கிற. அந்த வகையிலே ஒரு ஆன்மீக நாட்டத்தோடு அவர்களை படிப்பும் இணைந்து வழிநடத்தி செல்கின்ற பெற்றோர்களுக்கும் சபையின் சார்பிலே நன்றிதனை தெரிவித்துக் கொண்டிலே நன்றி, வணக்கம்.